ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 12 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். எம்ஜிஆரோட அம்மாவான சத்யபாமாவுக்கு தன்னுடைய மூத்த மகன் சக்கரபாணி மீது அடிக்கடி கவலை வரும். திருமணம் செய்து 2 குழந்தைகள் ஆகியும் ராமச்சந்திரனுக்கு உள்ள பொறுப்புணர்ச்சி மூத்தவனுக்கு வரவில்லையே என்று கூறுவார். எம்ஜிஆருடைய சுறுசுறுப்பு சக்கரபாணிக்கு இல்லையே என்பது அவரது ஆதங்கம். இந்த நிலையில எம்ஜிஆர் சக்கரபாணி 2 பேருக்குமே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் மூலமாக ஒரு யோகம் வந்தது. கோவை சென்ட்ரலில் ஸ்டூடியோவில் அவர்களது படங்களின் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. அதில் எம்ஜிஆர் சக்கரபாணி மட்டுமின்றி MK முஸ்தபா, திருச்சி லோகநாதன், MS விஸ்வநாதன் ஆகியோர் 150 ரூபாய் மாத சம்பளத்தில் சேர்ந்தார்கள். எம்ஜிஆரை போல மற்றவர்கள் சம்பாதித்தா கூட வெளியில் ஓட்டலுக்கு ஒன்றாக போனால் பில்லுக்கு எம்ஜிஆர் தான் பணம் கொடுப்பார். திருச்சி லோகநாதன் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் சேர்ந்தது நடிகராக, அப்புறம்தான் பாடகரானார். மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் எம்ஜிஆர் நடிகராகவும் லோகநாதன் பாடகராகவும் இருந்தபோது அதிக பழக்கம். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் இருவரும் கேரம் விளையாடுவார்கள். விளையாட்டில் தப்பாக ஆடுவது கூடாது என்று எம்ஜிஆர் உறுதியாக இருப்பார். காய்களை அடிப்பது பெரிதில்லை என்பார். அப்போது லோகநாதனிடம் குதிரை வண்டி இருந்ததால் விளையாடி முடித்த பின் எம்ஜிஆரை அதில் அழைத்து சென்று சேலத்தில் உள்ள அவரது இருப்பிடத்தில் கொன்றுவிட்டு விடுவார். லோகநாதனின் திருமணம் 1942 நடைபெற்றது. அதற்கு எம்ஜிஆரால் வர முடியவில்லை. படப்பிடிப்பிற்கு பூனா சென்றதாக நினைவு. படப்பிடிப்பிலிருந்து திரும்பிய பின் லோகநாதன் தம்பதியினரை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்தார் எம்ஜிஆர். சக்கரபாணி எம்ஜிஆர் இருவருக்கும் நடுவில் லோகநாதனை அமர வைத்து சத்யபாமா உணவு பரிமாறி மகிழ்ந்தார். நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய லோகநாதன் பாடிய ஒரு பாடல் பதிவு செய்தார்கள். மாத்துறாங்க ஏமாத்துறாங்க, மனசு வச்சு மக்களையே ஏமாத்துறாங்க என்ற இந்த பாடல் வரிகள் அன்றைய காங்கிரஸ் அரசை விமர்சிப்பது போல் இருந்ததால் சென்சாரில் வெட்டிவிட்டார்கள். அதற்கு எம்ஜிஆர் லோகநாதனிடம் பாடல் இடம்பெற முடியாத போனதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். 1946 1950 ஆண்டுகளில் நான் சென்னையில் மயிலாப்பூரில் அருந்ததி தெருவில் குடியிருந்தேன். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் எம்ஜிஆர் என் வீட்டிற்கு வந்து விடுவார். எம்ஜிஆருடன் PS வீரப்பா, நம்பியார், ஸ்டண்ட் சோமு, காமரா சண்முகம், இவர்தான் பின்னாளில் நேற்றின்று நாளை, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய படங்களை ஒளிப்பதிவு செய்தவர். தபலா ராமு என்று ஒரு கூட்டமே வரும். அத்தனை பேருடனும் நானும் சீட்டு விளையாட்டில் உட்கார்ந்து விடுவேன். காலையில் ஆரம்பித்தால் மாலையில் தான் முடியும். அப்போது சந்திரபாபுவும் வீட்டுக்கு வந்து விடுவார். அப்போது அவர் அரை டிராயர் போட்டிருந்த பையன். இந்தி பாடல்களை எல்லாம் நன்றாக பாடுவான். எங்களுக்கு காபி டீ வாங்கி வருவான். அனைவருக்கும் சாப்பாடு என் வீட்டில்தான். சீட்டு விளையாட்டில் லிட்ரேச்சர் என்று ஒரு விளையாட்டு. 2 to 10 வரை சின்ன செட், ஆசிலிருந்து பொம்மை பூராவும் பெரிய செட். இதில் எம்ஜிஆர் மாதிரி ஆட முடியாது யாராலும். பெரும்பாலும் அவர்தான் ஜெயித்து கொண்டே இருப்பார். அப்போதெல்லாம் காசு வைத்து விளையாடுவது கிடையாது. 1967 குண்டடிப்பட்ட பின் ராமாவரம் தோட்டத்தில் முதல் மாடி ராசியில்லை என்று நினைத்து தன் படுக்கை அறையை 2வது மாடிக்கு மாற்றினார் எம்ஜிஆர். சீட்டாட்டமெல்லாம் முதல் மாடியில் நடக்கும். சில சமயங்களில் டைரக்டர் K. சுப்பிரமணியத்தின் மனைவி SD சுப்புலட்சியும் கலந்து கொள்வார். காசு வைத்து விளையாடுவதில்லை என்பதால் சீட்டாட்டத்தில் தோற்றவர் தலையணையை தன் தலையில் அடுத்த ஆட்டம் முடியும் வரை வைத்திருக்க வேண்டும். இது எம்ஜிஆர் கண்டுபிடித்த ஒரு வழி. எப்போதாவது எம்ஜிஆர் தலையணையை தலையில் சுமந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு மோர், பால் என்றால் மிகுந்த இஷ்டம். சீட்டாட்ட இடைவெளிகளில் அதிக மோர் அருந்துவார். என் பேரன் மகராஜன் சிறுவனாக இருந்தபோது பள்ளி விடுமுறை நாட்களில் தோட்டத்திற்கு போய்விடுவான். சீட்டாட்டத்தில் எம்ஜிஆருக்கு உதவி செய்வது அவன்தான். 2வது மாடிக்கு போய் கண்ணாடி தலையணையை எடுத்து வர சொல்வார். அடிக்கடி ஏறி இறங்க முடியாமல் மூச்சு வாங்குதே சேச்சா என்பான். அதற்கு எம்ஜிஆர் செல்லமாக கடிந்து கொண்டு, நான் கிழவன்டா, எத்தனை தடவை ஏறி இறங்குறேன், நீ சின்ன பையன், மாடி ஏறி இறங்க இப்படி சலிச்சுக்கிறியே, போய் எடுத்து வா என்பார். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படப்பிடிப்பு மைசூரில் நடைபெற்ற போது நான் மற்றும் VS ராகவன், தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆருடன் சீட்டு விளையாடுவோம். அந்த சமயத்தில் பணம் வைத்து விளையாடினோம். மற்றவர்களிடம் பணம் இல்லாவிட்டால் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்து விளையாட சொல்வார். திருப்பி தர வேண்டுமே என்று சொன்னாலும் கேட்க மாட்டார், வாங்கி கொள்ளவும் மாட்டார். சீட்டாட்டத்தில் VS ராகவன் கொஞ்சம் சம்பாதித்தார். ஆனால் தேங்காய் சீனிவாசன் முற்றிலும் இழந்து விட்டார். ஆட்ட முடிவில் எம்ஜிஆர் பெரும்பகுதி பணத்தை கவர்ந்து விட்டார். அதனால் எம்ஜிஆர் தன் பணத்தை தந்து விடுவார் என்று தேங்காய் சீனிவாசன் எதிர்பார்த்து, அண்ணே எனக்கு பணம் கொடுங்கண்ணே என்று புலம்பினார். எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே மறுத்தவர் படப்பிடிப்பு யூனிட்டில் இருந்த தொழிலாளர்களிடம் ஜெயித்த பணத்தை பிரித்து கொடுத்து விட்டார்.
இப்படிதான் காசு வைத்து விளையாடிய சந்தர்ப்பங்களில் எம்ஜிஆர் ஜெயித்து வென்ற பணம் அருகே உள்ள தேவையுள்ளவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். எம்ஜிஆருக்கும் வி.என். ஜானகிக்கும் காதல் ஏற்பட்டது ராஜ்யமுத்தி படப்பிடிப்பில்தான். இதனுடைய படப்பிடிப்பு பூனா பிரபாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. தியாகராஜ பாவதரின் சொந்த படம் அது. அதில் பாகவதருக்கு ஜோடி ஜானகி. அந்த படத்திற்கு அவர் பெற்ற சம்பளம் 20,000 ரூபாய். படத்தில் சேனாதிபதியாக நடித்த எம்ஜிஆரின் சம்பளமோ 1500 ரூபாய் தான். ராஜமுத்தி படத்தில் சக்கரபாணியும் நடித்தார். நானும் ஒரு வேடத்தில் நடித்தேன். படம் கால்வாசி வளர்ந்த சமயம். சேனாதிபதி எம்ஜிஆர் மீது ராணி ஜானகி காதல் பார்வை வீசியதை பார்த்தேன். சக்கரபாணியும் கவனித்து விட்டார். சரி, இது ஏதோ ஒரு தலை காதலாக இருக்கும் என்று அசிரத்தையாக விட்டால் ஜானகியை எம்ஜிஆரும் பதிலுக்கு காதல் பார்வை பார்க்க ஆரம்பித்து விட்டார். சரி, இதை வளரவிட்டால் தப்பாச்சே என்று நானும் சக்கரபாணியும் முடிவு செய்தோம். அவர்களை ஒருவருக்கொருவர் பார்ப்பதற்கோ சந்திப்பதற்கோ விடாமல் குறுக்கே நின்று சதி செய்தோம். ஒரு நாள் ஜானகி பாகவதருடன் ஏழைகளுக்கு தானம் செய்வது போன்ற ஒரு காட்சி படமானது. அன்று எனக்கும் சக்கரபாணிக்கும் வேலை இல்லை. ஆனால் வேறு வேலை இருந்தது. படப்பிடிப்பு இடைவேளையில் எம்ஜிஆரும் ஜானகியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் ஜானகிக்கு எதிரேயும் சக்கரபாணி எம்ஜிஆருக்கு எதிரேயும் நின்று கொண்டு தடுத்தோம். ஆனால் எம்ஜிஆர் ஜானகி இருவரும் இணைவதை யாராலும் தடுக்க முடியவில்லை. சக்கரபாணியின் எதிர்ப்பு கடுமையாக இருக்கவே எம்ஜிஆர் அவருக்கு பயந்து கொண்டு ஜானகியை மயிலாப்பூர் பஜார் தெருவில் குடிவைத்தார். எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவி சதானந்தவதிக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்தாலும் காசநோயால் பாதிக்கப்பட்ட தன்னால் எம்ஜிஆருக்கு என்ன பயன் என்று விஷயத்தை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் எம்ஜிஆருக்கு விதித்தார். ஒரே வீட்டில் இருக்க ஜானகியை அனுமதிப்பதில்லை என்று. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.